அடுத்து கோப் குழுவுக்கு அதிகாரம் வலுப்படுத்தப்படுகிறது. தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. மோசடிக்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள கோப் குழுவுக்கு அதிகாரம் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழுவில் வெளிவரும் பாரதூரமான நிதி மோசடிகள் அல்லது ஊழல்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது தொடர்பான நிலையற் கட்டளையில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கான தீர்மானம் பார்லிமெண்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினர் நிஷாந்த் சமரவீரவின் அவர்களினால் 137வது பார்லிமெண்ட் நிலையற் கட்டளைக்கு அமைய குறித்த குழு தொடர்பில் தற்போது காணப்படும் 124 நிலையற் கட்டளையை திருத்தும் நோக்கிலேயே தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அமைய கணக்காய்வாளர் தலைமை அதிபதியினால் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற அறிக்கைகளை பரிசீலிக்கும் போது பாரதூரமான நிதி மோசடிகள் அல்லது ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக குழு தீர்மானிக்கும் இடத்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அத்தகைய சம்பவங்களை நேரடியாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்தியங்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு அல்லது போலீஸ் மா அதிபருக்கு குழுவினால் ஆற்றுப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த தீர்மானத்தை ஆராய்வதற்காக நிலை கட்டளை பற்றிய குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்பட்டு எதிர்கால நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் கோப் குழுக்களில் பல்வேறு மோசடிகள் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டன. ஊடகங்களில் தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. யார் யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் தொடர்பான விடயங்களும் வெளிப்படையாக கூறப்பட்டன. ஆனால் அவ்வாறு விசாரணை செய்யப்பட்ட கோப்புகள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்படும். பார்லிமெண்ட் தொடர்பான விடயங்கள் அங்கு சபைப்படுத்தப்படும். அத்தோடு அந்த விடயங்கள் முடிவுக்கு வரும். எனவே அப்படி நிற்காமல் இந்த விடயங்கள் தொடர்பாக குற்றவாளிகள் அல்லது தவறிழைத்தவர்கள் மோசடிக்காரர்கள் அடையாளம் காணும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சான்றுபடுத்துவதற்கோ அல்லது போலீஸ் மா அதிபர் தொடர்பான விடயங்களை முறைப்பாடாக பதிவு செய்வதற்கோ கோப் குழுவுக்கு அதிகாரம் வழங்குகின்ற ஒரு செயற்பாடு உண்மையில் வரவேற்கக்கூடிய விவகாரம். காரணம் அந்த அளவு பணத்தை செலவிட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் எல்லாம் அங்கே பார்லிமெண்டத்தில் பட்டியல்படுத்தப்படுகிறதே தவிர விசாரணை என்ற விடயம் இடம்பெறவில்லை. எனவே கோப் குழுவுக்கு வழங்கப்படுகிற இந்த அதிகாரத்தின் ஊடாக இன்னும் பல மோசடிக்காரர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற விடயங்களை சுட்டிக்காட்டி அந்த அதிகாரத்துக்கான ஒரு முன்வழிவை போது பார்லிமெண்டத்தில் கோரப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமான விடயங்களாக இருப்பதை காணலாம்.